வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக சுகன்யா. ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு பாதிப்பில்லாமல் நடவடிக்கை. ஹைட்ரோ கார்பன் திட்டம் பற்றி முதல்வர் பழனிசாமி உறுதி. நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்பு. 9வது நாளாக தொடரும் மக்கள் போராட்டம். நூறு நாள் வேலை திட்டத்தில் 50 நாட்கள் அதிகரிப்பு. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்றது மத்திய அரசு. நாடெங்கும் சிவாலயங்களில் சிவராத்திரி வழிபாடு. விடிய விடிய பக்தர்கள் தரிசனம். நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பொறுத்தவரை விவசாயிகள் நலனில் அக்கறையுடன் தமிழக அரசு செயல்படும் என்று முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் அரசு விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் விரைந்து செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். பவானி ஆற்றின் குறுக்கே கேரளம் அணை கட்டுவதை சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பழனிசாமி குறிப்பிட்டார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான நிவாரணத் தொகை 5 நாட்களுக்குள் வழங்கப்படும் என்று மேலும் தெரிவித்த அவர், நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் விவசாயிகள் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்படும் என்றும் மேலும் குறிப்பிட்டார். விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஏற்கனவே இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எந்த அளவுக்கு விவசாயி மீது பற்றும் பாசம் இருக்கின்றார்களோ அதே பாசம் பற்றும் அரசு விவசாயிகளுக்கு தொடர்ந்து வழங்கும். விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையில் நன்மை செய்ய வேண்டுமோ அத்தனையும் அரசு தொடர்ந்து செய்து கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் இன்று 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் எனப்படும் இயற்கை எரிவாயுவை எடுக்க கடந்த 15ஆம் தேதி மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. விளைநிலங்களை பாலைவனமாக்கும் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசல் பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் போராட்டத்தின் 9வது நாளான இன்று வாகன பேரணியில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ள நெடுவாசல் மக்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் இயற்கை எரிவாயு எடுக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மாவட்ட சார் ஆட்சியர் அம்ரித் ஆழ்துளை கிணறுகளை ஆய்வு செய்தார். நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் எனப்படும் இயற்கை எரிவாயு எடுப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கடந்த 8 நாட்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட சார் ஆட்சியர் அம்ரித் ஆழ்துளை கிணறுகளை நேரில் சென்று பார்வையிட்டார். இந்த கிராமத்தில் ONGC நிறுவனத்தால் விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் குறித்த விவரங்களை அலுவலர்களிடம் அவர் கேட்டறிந்தார். கோயம்புத்தூரை அடுத்த வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் அமைந்திருக்கும் ஈஷா யோக மையத்தில் 112 அடி உயர ஆதியோகி சிலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். ஈஷா யோக மையம் சார்பில் வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் ஆதியோகி சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். பின்னர் ஆதியோகி பற்றிய புத்தகம் ஒன்றையும் அவர் வெளியிட்டார். சிலை திறந்து வைக்கப்பட்ட போது அங்கு கூடியிருந்த பல லட்சக்கணக்கானோருடன் பிரதமர் மோடியும் இசைக்கருவியை இசைத்து மகிழ்ந்தார். பின்னர் விழாவில் பேசிய மோடி, யோகாவின் சிறப்பு தன்மைகளையும் காலங்களுக்கு ஏற்ப அதன் வடிவங்களும் அளிக்கும் உந்து சக்தியும் மாறி வருவதையும் பற்றி குறிப்பிட்டார். Various definitions, types, schools of yoga and ways to practice yoga that have emerged. This is the beauty of yoga. It is ancient yet modern. It is constant yet evolving. இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ், முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள் உள்ளிட்ட சிறப்பு அழைப்பாளர்களோடு பல லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.
நீட் தேர்வு உள்ளிட்ட தமிழக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் பழனிசாமி வரும் திங்கட்கிழமை சந்திக்கவிருப்பதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஈஷா யோகா மைய விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது தமிழக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியை வரும் திங்கட்கிழமை முதல்வர் பழனிசாமி சந்திக்க இருப்பதாக தெரிவித்தார். அப்போது அவருடன் தானும் பிரதமரை சந்திக்க இருப்பதாக பொன் ராதாகிருஷ்ணன் மேலும் தெரிவித்தார். பிரதமர் அவர்களுடைய உரையில் முழுமையாக யோகாவினுடைய சிறப்பை பற்றியும் யோகாவை நாம் கடைபிடிக்க வேண்டிய தேவைகளை பற்றியும் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அவருடைய உரை ஒரு புதிய பரிமாணத்தை மனித சமுதாயத்திற்கு உருவாக்கி கொடுக்கும் என்று நான் நம்புகின்றேன். 27ஆம் தேதி தமிழக முதல்வர் அவர்கள் பிரதமர் அவர்களை சந்திப்பதாக சொன்னாங்க. எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற அமைப்பை தொடக்கி வைத்த ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபா ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தான் போட்டியிட இருப்பதாக தெரிவித்தார். புதிய அமைப்பை தொடக்கி வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். தொடக்கப்பட்டிருப்பது கட்சி அல்ல, அமைப்பு என்று தெரிவித்த தீபா அந்த அமைப்பின் பொருளாளராக தாம் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இரட்டை இலை சின்னத்தை மீட்கப் போவதாக அப்போது தெரிவித்த தீபா ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாம் போட்டியிட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். உள்ளாட்சி தேர்தல்களிலும் அமைப்பை சேர்ந்தவர்கள் போட்டியிடுவர் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். என்னுடைய இலக்கு அம்மா அவர்களின் வழியில் தமிழக மக்களுக்காக நற்பணிகளை ஆற்றுவது. இரட்டைகளை மீட்பதற்கான அரசியல் பயணம்தான் இது. நான் ஆர்கே நகரில் போட்டியிட வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பம். தமிழகத்தில் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 50 நாட்கள் வேலை வழங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்காக மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 100 நாட்கள் வேலை வழங்கப்பட்டு வருகிறது. கடுமையான வறட்சியால் தமிழகம் பாதிக்கப்பட்டிருப்பதால் இதனை 150 நாட்களாக அதிகரிக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி வேலை உறுதி நாட்களை 150 நாட்களாக அதிகரிக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள 1,23,00,000 ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவர். மகா சிவராத்திரி நாளான நேற்றிரவு சென்னையில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களிலும் நடைபெற்ற 4 கால பூஜைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவ தரிசனம் பெற்றனர். பரமேஸ்வரன் பார்வதியை மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து பூஜித்தால் சிவன் அருள் பெறலாம் என்பது ஐதீகம். மகா சிவராத்திரியான நேற்றிரவு மயிலாப்பூரில் உள்ள 7 சிவாலயங்களில் கபாலீஸ்வரர், வெள்ளீஸ்வரர், காரணீஸ்வரர், வாலீஸ்வரர், மல்லீஸ்வரர், விருப்பாதீஸ்வரர், தீர்த்தபாலீஸ்வரர் ஆகிய கோவில்களில் 4 கால சாம பூஜை நடைபெற்றது. முதல் ஜாம சிறப்பு பூஜையான சிவப்பு சாத்தல் வழிபாடு இரவு 11:30 மணிக்கு தொடங்கியது. இதேபோல 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை 4 கால பூஜைகளான மஞ்சள் சாத்துதல், பச்சை சாத்துதல், சிவப்பு சாத்துதல் பூஜைகளும் நடைபெற்றன. சிவனை தரிசிக்க திரளான பக்தர்கள் வந்திருந்ததால் கோவில்களில் கூட்டமழை மோதியது. மகா சிவராத்திரியில் வழிபட்டா எல்லா சிவத்தலங்களும் போய் அந்த சிவனை வழிபட்டா எல்லா நன்மைகளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நோய் நொடி இல்லாமல் உலகம் நல்லா இருக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதனால இந்த மகா சிவராத்திரியை பிரமையாக கொண்டாடுறாங்க. மொத்தம் 7 கோயில் இங்கே விசேஷம். இதை சுற்றி தான் இருக்குது. அந்த 7 கோயிலும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கண்ணை முழிச்சு அந்த கோயிலில் அந்த அபிஷேகத்தோடு நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு எத்தனை வருஷத்துக்கு உண்டான பாவம் புண்ணியம் எல்லாம் கைதுவாகி நம்ம மேன்மைக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. மகா சிவராத்திரியை முன்னிட்டு சென்னை பாடியில் உள்ள திருவள்ளீஸ்வரர் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சிவ வழிபாடு நடத்தினர். மூலவர் அபிஷேகத்துக்கு பின்னர் முதல் கால பூஜையாக சிவனுக்கு சிவப்பு வஸ்திரம் அணிவிக்கப்பட்டு சிவப்பு மலர் அலங்கார பூஜை நடைபெற்றது. விடியற்காலை வரை நடைபெற்ற 4 ஜாம பூஜைகளில் 18 வகையான சிறப்பு அலங்கார பூஜைகள் நடத்தப்பட்டன. எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டு சிவனுக்கு உகந்த இது சிவராத்திரி. இந்த சிவராத்திரியில் 12 மணிக்கு உச்சிகால பூஜையில் தாளம்பூ அவருக்கு விசேஷமாக படைக்கப்படுகிறோம். இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே கூடி சிவனை தரிசனம் பண்ணுறாங்க. இந்த கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். 6500 வருஷம் இங்கே சும்மா நின்னாலே நம்மளுக்கு புண்ணியம். சிவராத்திரி
உலகத்தில் வந்து நவராத்திரி 9 நாள் அம்மனுக்கு, சிவராத்திரி வந்து ஒரே நாள், சிவன் வந்து காட்சி கொடுத்த நாள். மகா சிவராத்திரி நாளில் விரதம் மேற்கொண்ட சிவபக்தர்கள் கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சிவதரிசனம் பெற்றனர். இரவு முழுவதும் நடைபெற்ற பல்வேறு சிறப்பு பூஜை வழிபாட்டில் திரளான பெண்களும் கலந்து கொண்டு தீப வழிபாடு நடத்தினர். 7 லிங்கத்தை பார்த்த சிறப்புன்னு சொல்லி இதுக்கோசம் நைட்டே கிளம்பி ஃபுல்லாக இது பண்ணி 7 லிங்கத்தையும் எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும், கண்ணு வச்சு அதுதான் முக்கிய பிரார்த்தனையே. மக்களில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் போகணும். இந்தியாவின் பல பகுதிகளிலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. நாட்டின் பல பகுதிகளிலும் சிவராத்திரி கொண்டாடப்பட்ட நிலையில் ஒடிசா மாநில தலைநகர் புவனேஸ்வரிலும் விடிய விடிய சிவராத்திரி கொண்டாடப்பட்டது. கோவில் நகரமான புவனேஸ்வரில் உள்ள முக்கிய கோவிலான லிங்கராஜ் கோவிலில் பக்தர்கள் புனித நீராடியவாறு சிவனை வழிபட்டனர். தீபாவளி பண்டிகையை போன்று இந்த வழிபாடுகளில் திரளானோர் கலந்து கொண்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள புகழ்பெற்ற சிவாலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி வழிபாடுகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வாரணாசியில் உள்ள புகழ்மிக்க சிவாலயத்தில் மகா சிவராத்திரியை ஒட்டி விடிய விடிய சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. கங்கை நதிக்கரையில் இருக்கும் இந்த கோவிலில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் வழிபாடுகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் விரைவில் தேர்தல், பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் விரைவில் பொதுத் தேர்தல் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாக தேமுதிக தலைவர்களில் ஒருவரான பிரேமலதா விஜயகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். ஈஷா யோகா மையத்தின் சார்பில் நடைபெறும் விழாவில் பங்கேற்க வந்த பிரேமலதா விஜயகாந்த் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசினார். தமிழகத்தில் ஆட்சியை கவிழ்க்க தினந்தோறும் நாடகம் நடந்து கொண்டிருப்பதாகவும் நல்ல தலைவர் யார் என்பதை மக்கள் உணரக்கூடிய தருணம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் விரைவில் பொதுத் தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் தேமுதிக அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக ஒரு நல்ல தலைவர், நல்ல தலைமை, ஸ்டேபிள் கவர்மெண்ட் வெகு விரைவில் வரும். அது நாட்டுக்கும் மக்களுக்கும். தேமுதிக நல்ல முன்ன விட இன்னும் வேகமாக நாங்கள் உறுதியாக தமிழ்நாடு முழுக்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னைக்கு தேமுதிக பயணிச்சுட்டு இருக்கோம். வெகு விரைவில் தேர்தல், உள்ளாட்சி மட்டும் இல்ல, பொது தேர்தலே வெகு விரைவில் வரப்போகிறது. அதற்கு தேமுதிக தயாராக இருக்கிறது. சேலத்தில் 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 125 சவரன் தங்க நகைகளை அடையாளம் தெரியாத சிலர் திருடி சென்றுள்ளனர். சேலம் பேருந்து நிலையம் அருகே அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் மருத்துவர் மற்றும் பேராசிரியர் ஆகிய குடும்பத்தினர் அருகருகே வசித்து வருகின்றனர். 2 வீடுகளிலும் யாரும் இல்லாத நேரத்தில் அடையாளம் தெரியாத சிலர் அவர்களது வீடுகளின் பூட்டை உடைத்துள்ளனர். 2 வீட்டு பீரோக்களிலும் இருந்த 125 சவரன் தங்க நகை மற்றும் 10,000 ரூபாயை அவர்கள் திருடி சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினருக்கு புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பீரோலாம் உடைச்சிருந்தாங்க, கதவையும் உடைச்சிருந்தாங்க. வெளியே பூட்டு இருந்தோம். பூட்டை உடைச்சி உள்ளுக்குள்ளே இருந்த கதவு பூட்டையும் உடைச்சி அடுத்த பீரோவையும் உடைச்சி எடுத்துருக்கு. பணம் ஒன்றும் இல்லை, நகை மட்டும்தான். 60லேருந்து 80 பவுன் வரைக்கும். எதிர்த்த வீட்லேயும் போயிருக்கு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு திருப்பி வந்தோம். சொன்னாங்க பூட்டு இல்லைன்ட்டு. பார்க்கும்போது பூட்டு உடைச்சிருந்தது. உள்ள பீரோ உடைச்சி நகையும் கேஷும் எடுத்துட்டாங்க. 40 பவுன் நகையும் 15,000 ரூபாய் கேஷும் எடுத்துட்டாங்க. எங்கள் முன்னாடி வீட்லேயும் அதே மாதிரி எடுத்துட்டாங்க. நீலகிரியில் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் புதைக்குழியில் சிக்கிய காட்டு யானையை வனத்துறையினர் பல மணி நேரம் போராடி மீட்டனர். நீலகிரியில் வனப்பகுதிக்குள் உள்ள தடுப்பணையில் தண்ணீர் குடிக்க வந்த பெண் யானை ஒன்று சேற்றில் சிக்கியதை கண்ட வனத்துறையினர் உயர் அலுவலர்களுக்கு தகவல் அளித்தனர். கும்கி யானை மற்றும் ஜேசிபி எந்திரத்தின் உதவியோடு 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு யானையை மீட்டனர். மிகவும் சோர்வுடன் காணப்பட்ட யானைக்கு தேவையான உணவு, ஊட்டச்சத்து மருந்துகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. கால்நடை மருத்துவர்களும் யானைக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர்.
அரியலூர் மாவட்ட வயல்களில் தொடர்ந்து சேதம் விளைவித்து வரும் காட்டுப்பன்றி மற்றும் குரங்குகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அரசு அறிவித்துள்ள நிவாரணம் போதாது என்று தெரிவித்தனர். வயல்களில் தொடர்ந்து சேதம் விளைவித்து வரும் காட்டுப்பன்றி மற்றும் குரங்குகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடன் நடந்த சண்டையில் பலியான பாலக்காடு ராணுவ வீரரின் உடல் பாலக்காடு மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பாலக்காட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஸ்ரீஜித் ஜம்மு காஷ்மீரில் நடந்த சண்டையில் பலியானார். விமானம் மூலம் கோயம்புத்தூர் கொண்டுவரப்பட்ட அவரது உடல் ராணுவ மரியாதையுடன் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பின்னர் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் ராணுவ வீரரின் உடல் அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் ஹவுரா விரைவு ரயிலின் பெட்டிகளை பாதையில் மாற்றிய போது தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. பயணிகள் யாரும் பெட்டிகளில் இல்லாததால் பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டது. இன்று காலையில் கொல்கத்தா செல்ல வேண்டிய ஹவுரா விரைவு ரயிலின் பெட்டிகள் நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் நேற்று தடம் மாற்றப்பட்டது. அப்போது 4 பெட்டிகள் தடம் புரண்டன. ரயிலில் பயணிகள் யாரும் இல்லாததால் பாதிப்பு இல்லை. ரயில் பெட்டிகளை மீட்க வேண்டியிருந்ததால் கன்னியாகுமரியிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லும் அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டன. திருச்சியில் சிவராத்திரி அன்று நிலத்திற்குள் புதைந்திருந்த சிவலிங்கத்தை கண்ட பக்தர்கள் பரவசத்துடன் வழிபாடு நடத்தினர். திருச்சி கம்பரசம்பேட்டை கணபதி நகரில் உள்ள நாகநாதர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் சிவலிங்கம் புதைந்திருப்பதாக 80 வயதான சுசீலா என்ற பெண் சிவனடியார் கனவு கண்டுள்ளார். இதுகுறித்த கணபதி நகரில் வசிக்கும் மக்களின் துணையுடன் சிவனடியார் சுசீலா கூறிய இடத்தை தோண்டினர். அப்போது சிவலிங்கமும் உடைந்த நிலையில் நந்தி சிலைகளும் கண்டெடுக்கப்பட்டன. சிவராத்திரியான நேற்று இந்த சிவலிங்கத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனிடையே இந்த பகுதியை தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடியவர் கனவுல இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்குது, நீங்கள் அதுக்கு தேவையான பூஜை புனஸ்காரம்லாம் செய்யணும்னு அவங்க கனவுல சொன்னதுனால இடத்துக்கு கரெக்டாக வந்து பார்க்குறப்போ 1.5 அடி 1.25 அடி உயரத்தில் ஒரு சிவன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இதில் ஒரு நந்தி இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ஒரு கருங்கல் மாதிரி இருந்தது. அதுவும் என்ன நோண்டி பார்க்குறப்ப இன்னொரு நந்தியும் இருந்தது. ஆராய்ச்சி அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் இது எந்த வருஷத்தில் உள்ளது, யார் செஞ்சதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு பின்னாடி தெரிய வரும். கரூரில் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பக்தர்கள் இரவு முழுவதும் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மகா சிவராத்திரி அன்று விரதமிருந்து சிவனை வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். கரூர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற மகா சிவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். Amazing. It's such an experience with everyone here. Everyone together celebrating. It's very, very cool. It's very beautiful. And India is amazing. ടൈമാണ് ശിവരാത്രിക്ക് അമ്പലത്തിൽ തന്നെ വരുന്നത്. പോണ വർഷത്തെക്കാട്ടിലും കൂടുതൽ കൂട്ടായിട്ടാണ് തോന്നുന്നത്. നന്നായിട്ട് തന്നെ തോന്നുന്നു. புதுச்சேரியில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு சிவன் கோவில்களில் மக்கள் இரவு முழுவதும் கண் விழித்திருந்து நேர்த்திக்கடனை செய்து வழிபட்டனர். மாசி மாத தேய்பிறை சதுர்த்தியில் வரும் சிவராத்திரியே மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் நடைபெற்ற சிவராத்திரியை முன்னிட்டு சுவாமிக்கு பல்வேறு திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நாட்டியப்பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு வேலூர் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற வழிபாடுகளில் திரளானோர் பங்கேற்றனர். வேலூர் கோட்டையில் அமைந்திருக்கும் ஜலகண்டேஸ்வரருக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. இதில் மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பிரம்மபுரீஸ்வரர் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களிலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றன. மாவட்டத்தில் மற்ற பகுதிகளான வாலிகண்டபுரம், வெங்கலம், வெங்கானூர் துறை உள்பட பல்வேறு இடங்களில் உள்ள சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன.
திருநெல்வேலி மாவட்டம் மேல வீரராகவபுரம் சொக்கநாதர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற சிவாலயமும் பழமையான சிவத்தலங்களில் ஒன்றாக உள்ளதுமான அருள்மிகு சொக்கநாதர் மீனாட்சி அம்மாள் திருக்கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இரவு முழுவதும் 4 கால பூஜைகளாக சுவாமி மற்றும் அம்பாளுக்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, திரவியம் மற்றும் பால் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் மற்றும் நவ கைலாயங்களில் தலைமை இடமான பாபநாசம் கைலாசநாதர் திருக்கோவில் என அனைத்து சிவாலயங்களிலும் சிவராத்திரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மகா சிவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவாலயங்களை இணைக்கும் வகையிலான சிவாலய ஓட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 12 சிவாலயங்களை பக்தர்கள் ஓடி கடந்து வழிபடுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் காவி ஆடை அணிந்து கைகளில் விசிறிகளை ஏந்தியவாறு திருமலை கோவில் தொடங்கி தீக்குறிச்சி, தீர்ப்பரப்பு முதல் திருநாட்டலாம் வரையிலான சிவாலயங்களுக்கு ஓடி சென்று பக்தர்கள் வழிபட்டனர். மொத்தம் 108 கிலோமீட்டர் தூரத்தையும் கோவிந்தா, கோபாலா என விஷ்ணு நாமத்தை முழங்கியவாறு பக்தர்கள் ஓடி கடந்தனர். சுமார் 6000 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெறும் இந்த சிவாலய ஓட்டத்தில் ஹரியும் சிவனும் ஒன்று என்று தத்துவம் நினைவூட்டப்படுவது சிறப்பாகும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு திரளான பக்தர்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சிவாலயங்களில் முக்கியமானதும் பஞ்சஸ்தலங்களில் சிறப்பிடம் பெறுவதுமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சிவராத்திரி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. வண்ண உப்புக்களால் சிவன் பார்வதி உருவங்களை வடிவமைத்தும் ருத்ராட்சத்தினால் சிவலிங்கம் செய்தும் திரளான பக்தர்கள் வழிபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திரளான பக்தர்கள் வழிபாடுகளுக்காக வந்திருந்தனர். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு விடிய விடிய நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் பங்கேற்றனர். தியாகராஜர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் நாட்டியாஞ்சலி விழா இந்த ஆண்டு கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. நாட்டியாஞ்சலியில் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு வெளிநாடுகளிலிருந்தும் கலைஞர்கள் கலந்து கொண்டு நடனமாடினர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு நேற்றிரவு முதல் விடிய விடிய நடைபெற்ற நாட்டிய நிகழ்ச்சிகளில் பரத கலைஞர்கள் உள்பட பல்வேறு நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்றனர். பெருவில் அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளான வாகனம், 18 பேர் பலி, 9 பேர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பெருவில் பயணிகளை ஏற்றி சென்ற வாகனம் ஒன்று அடுத்தடுத்து வந்த வாகனங்களில் மோதி விபத்திற்குள்ளானதில் 18 பேர் பலியாகினர், 9 பேர் படுகாயமடைந்தனர். பெருவின் தென்மேற்கு கடற்கரை நகரமான ருஜிலோ தேசிய நெடுஞ்சாலையில் பயணிகளை ஏற்றிய வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த வாகனத்தின் வேக கட்டுப்பாட்டு கருவி செயலிழந்ததால் எதிரே சென்ற இருசக்கர வாகனம் மற்றும் சரக்கு வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் வாகனங்கள் பக்கவாட்டில் உள்ள சுவரில் மோதி தீப்பற்றி எரிந்தன. இதில் வாகனத்தில் பயணம் செய்த 13 பேர் தீயில் கருகி உயிரிழந்தனர். மோட்டார் வாகனத்தில் சென்றவரும் பலியானார். படுகாயமடைந்த 9 பேர் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்தின் காரணமாக பல மணி நேரம் இரு வழிகளிலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. இதனிடையே பெருவில் பெருமழை காரணமாக ஆண்டஸ் பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அப்பகுதியில் வந்த பயணிகள் பேருந்து ஒன்று ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. பேருந்து மூழ்குவதைக் கண்ட பயணிகள் பேருந்தின் ஜன்னல் வழியே குதித்து உயிர் தப்பினர். பயணிகளை ஏற்றிச் சென்ற மற்றொரு வாகனம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதில் ஓட்டுநர் மற்றும் பயணி ஒருவரும் பலியாகினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு பாதிப்பில்லாமல் நடவடிக்கை. ஹைட்ரோ கார்பன் திட்டம் பற்றி முதல்வர் பழனிசாமி உறுதி. நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு, 9வது நாளாக தொடரும் மக்கள் போராட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் 50 நாட்கள் அதிகரிப்பு. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்றது மத்திய அரசு. நாடெங்கும் சிவாலயங்களில் சிவராத்திரி வழிபாடு, விடிய விடிய பக்தர்கள் தரிசனம்.
இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.